அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி நண்பர்களுக்கு உத்தியோகம் கொடுக்கக்கூடிய ஒரு வயது அல்லது உத்தியோகம் கொடுக்கக்கூடிய ஒரு திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய திசையாக இருக்குது. ஏறக்குறைய ஒரு 29-30 வயசு வரையும் இவங்களுக்கு அந்த சூரியன் மகாதிசையில் தான் இவங்க ட்ராவல் ஆவாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒன்று பெருசாக சாதிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப போல்டானவங்க மேசராசி நண்பர்கள், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அறிவு சார்ந்த ஒரு சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்க உத்தியோகத்துக்குன்னு என்ன முடிவு எடுத்தாலும் சாதகமாக இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு தடங்கள், அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு போராட்டம், எவ்வளவோ நம்ம பாடுபடுறோம், ட்ரை பண்ணுறோம், ஆனால் எதுவுமே அமையலையே அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய திசா அப்படிங்கிறது தன்னுடைய நட்சத்திர அதிபதிக்கு பகையில்லாமல் இருக்கணும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் தொழிலுக்குன்னு அவங்க முயற்சி பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த சூரியன் மகாதிசை அவங்களுக்கு ஒரு நேர்மறையான ஒரு பலனாக கொடுத்துருது. கொஞ்சம் அவங்க இந்த நேரத்தில் கவனமாக செயல்பட்டால் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியும் அந்த சூரியனே கொடுத்துருவார் அவர்களுக்கு.